ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge day 6. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு த்ரெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு 10 daysக்கு நம்ம ஃபாஸ்டிங். ஸோ அதனால இன்னைக்கும் நான்வெஜ் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரான். ரொம்ப நாள் ஆச்சுங்க இறால் சாப்பிட்டு. ஸோ இறால்ல ஒரு ஃபிளேவர் இருக்கும் பாருங்க, செம்மையா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா இப்படி பேசுறா, நாங்களாம் புரட்டாசி மாசம் விரதத்துல இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. சாரி. என்ன பண்றது, நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறது தான் விரதம் நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ அதுதான் நானுமே நாளையில இருந்து ஸ்டார்ட். நாளைக்கு புரட்டாசி அமாவாசை, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 9 days பாத்தீங்கன்னா இந்த இதுக்காக நவராத்திரிக்காக. சோ நவராத்திரிக்கு நாங்களும் விரதம் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. சூப்பர். சோ அது இங்க ஒரு வித்தியாசமா இருக்கும். சோ அதெல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. போன வருஷம் நான் ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். அது மாதிரி இங்க இந்த வருஷமும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? கலசம் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணுவாங்க. கண்டிப்பா நான் டீட்டெயில்டா நான் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் போச்சுங்க. கொஞ்சம் வெளில போனோம், அப்படியே ஹஸ்பண்ட் ஃபேமிலி நாங்க எல்லாருமே சேர்ந்து சமைச்சோம். ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸா அப்படின்ற மாதிரி டைம் நல்லா போச்சு. பிள்ளைங்களுக்கு ஹேர் கட் பண்றது, எனக்கு த்ரெட்டிங் பண்றதுன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஒரு 10 daysக்கு நம்ம நார்மலா இருக்கும்போது இப்ப பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு இருக்கலாம். ஒரு 10 daysக்கு இப்படி இருக்க போறோம் அப்படின்னா அந்த டைத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது. சோ அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். சோ அதான். சரி வாங்க. இது சுரக்கா ஜூஸ் சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே வெயிட் லாஸ் ஆகுமா, உண்மையாவே தொப்பை குறையுமா அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதே மாதிரி வெண்பூசணி இதெல்லாம் வச்சு நான் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கு. உண்மையாவே நீர் சத்து அதுல அதிகம். சுரக்காய். சோ சுரக்காய் பாத்தீங்கன்னா அதான் உணவுல பெஸ்ட். இந்த வெஜிடபிள்ஸ்ல பெஸ்டான காய்கள் இந்த சுரக்காய், பூசணிக்காய் இது மாதிரி உள்ளது. அந்த வெண்பூசணி இதெல்லாம் ஒரு உண்மையாவே பாத்தீங்கன்னா ரொம்ப லோ கலோரி அண்ட் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நமக்கு. சோ அந்த மாதிரியானது நார்ச்சத்தும் அதிகமா இருக்கும். இப்போ அந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு ஒரு சிஸ்டர் கேட்டுதாங்க. கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம் சிஸ்டர், தேவைன்னா உங்களுக்கு. பட் நம்ம அது அப்படி ஒரு ஃபிளேவர் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா. அதுதான். சோ ஆனா டெய்லியும்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அது குளிர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சளி ரொம்ப பிடிக்கும், தொண்டை கட்டுங்க. சோ அதனாலதான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி ஒரு 2-3 times அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? வீக்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இதே மாதிரி வெண்பூசணி பண்ணலாம். இங்க வெண்பூசணி கிடைக்கலங்க. சோ அதனாலதான் நான் சுரக்காய் இங்க கிடைக்குது. சோ அதனால யூஸ் பண்றேன். வெண்பூசணியுமே ரொம்ப நல்லது. சரிங்களா? வெயிட்ல எனக்கு ஒரு சேஞ்சஸும் இல்ல சிஸ்டர். நம்பர் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு லூஸா இருக்கிற மாதிரி ஒரு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நான் எப்பவுமே சொல்வேன், நம்பர்ல வெயிட் குறையும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். சம்டைம் இன்ச்சஸ்லயும் லாசஸ் இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் ஐயோ எனக்கு குறையவே ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பீங்க. அப்படிலாம் இல்ல. நம்ம கரெக்டா வேலையை செஞ்சோமா அதற்கான பலன் இருக்கும். ஆனா நம்பர்ல சம்டைம் ஸ்ட்ரக் ஆகலாம், பிளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணிக்கிறாதீங்க. சரிங்களா? அது நம்மளோட பாடியில உள்ள ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்னாலதான் இருக்கும். சரிங்களா? அதனால கவலையே படாதீங்க. நம்மளோட வேலையை கரெக்டா சரியா பண்ணணும். எல்லாமே அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் ஏதாவது போடுங்க சிஸ்டர் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எப்பவுமே சொல்வேன், 3 வேளையும் கரெக்டா எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பா எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம 6:30க்கு சாப்பிடுறோம் டின்னர். அப்போ நீங்க மதிய லஞ்ச் எப்படி சாப்பிடுறீங்கன்னு பாருங்க. அதுக்கு இடையில நீங்க தான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்க போறீங்க. அப்ப நீங்க தேவைப்பட்டால் மட்டும் எடுங்க. நான் எப்பவுமே அதான் சொல்றேன். இன்னொரு விஷயம், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தேவைப்பட ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல இந்த கொய்யாக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கடலைன்னு சொல்லுவோம்ல, கொண்ட கடலை, அந்த இது பொட்டுக்கடலை மாதிரி இருக்கிறது. அப்புறம் அந்த மக்கானாவை ஒரு
நான் அந்த லைட்டா பட்டர் போட்டு மசாலா போட்டு டோஸ்ட் பண்ணி நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். அதுல கொஞ்சம் ஏதாவது, அப்புறம் ஸ்வீட் கார்னோ இல்ல நார்மல் பாப்கார்ன், இல்லன்னா வந்து சோளக்கருதை சுட்டு சாப்பிடுறது, அவிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா தேவைப்பட்டா மட்டும் எடுங்க சரிங்களா. இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்காக நீங்க ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடணுமா, அதை டின்னராவே நீங்க ஆக்கிடலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன் இவ்வளவு தூரத்துக்கு. சோ அதனால புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இல்லைன்னா ஏதாவது பயறு வகைகள் அவிச்சு சாப்பிடுறது அந்த மாதிரியாவது எடுத்துக்கலாம் சரிங்களா. அன்னைக்கு நம்ம புரோட்டீன் இன்டேக்கு மதியமோ இல்ல காலையோ எடுக்கலன்னா இன்னைக்கு இதுல முட்டை கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணணும் சரிங்களா. 1 வீக்ல வந்து எனக்கு 2.5 கிலோ பக்கம் குறைஞ்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். சம்டைம் நம்ம பாடியில உள்ள வாட்டர் கண்டென்ட் இதெல்லாமே நமக்கு டக்குன்னு ரெடியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சோ இதையும் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இதை வந்து கரெக்டா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா குறைச்சிடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீவர் வந்துருச்சு சிஸ்டர், இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது. ஆனா அதெல்லாம் நான் வந்து பொருட்படுத்தாம என்னோட வேலையை கரெக்டா பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வேணும் கண்டிப்பா. ஏன்னா நமக்கு தடங்கல்கள் வரும். ஆனா இது ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல், ஒரு டயட்ன்றனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க எந்த டைம்னாலுமே நீங்க வந்து ஏன்னா நார்மல் பேலன்ஸ்டு டயட் எல்லாமே நம்ம எடுத்து நம்ம வந்து குறைக்கிறோம். இப்ப நம்ம காப்ஸ் வந்து குறைச்சுக்கிறோம் தவிர காப்ஸ் சாப்பிடாம இல்ல. நம்மளோட சாப்பிடுற ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ்ல பயிர்ல எல்லாத்துலயுமே காப்ஸ் இருக்குதான் செய்யுது. ஆனா ஒயிட் ரைஸை ஏன் அவாய்ட் பண்றோம்னா ஒயிட் ரைஸ் காப்ஸ் மட்டும் தான் இருக்குது. சோ அதுதான் நம்மளோட பிரச்சனை. அதுல எக்ஸ்ட்ரா நமக்கு ஃபைபரோ ஏதாவது இருந்தாதான் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். சோ அதனாலதான் நம்ம வந்து பிரவுன் ரைஸ் யூஸ் பண்ணலாம், மில்லட் ரைஸ் யூஸ் பண்ணலாம்ன்றத அதுக்காக தான் சொல்றது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அளவுக்கு தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து பெஸ்ட் டைம்னா 16 hours வந்து ஃபாஸ்டிங்லயும் 8 hours வந்து சாப்பிடுறது தான் நம்மளோட, அதுதான் பெஸ்ட் டைம் சரிங்களா. இப்ப இந்த 8 hours சாப்பிடுறோம்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம நைட் டின்னர் 6:30 to 7 முடிச்சிடும். அதே மாதிரி நம்ம எப்போ நம்ம பண்றது இப்போ வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து டின்னர் அதுக்குள்ள சீக்கிரமா முடிச்சிடறோமா 6:30 to 7 அப்போ நம்ம வந்து மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கிடையே தண்ணி எல்லாம் குடிச்சுக்கலாம் சரிங்களா. நான் எப்பவுமே சொல்லுவேன் வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். சோ அதுதான் காலைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிடுறது. ஆனா அதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக் தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் ஒரே கிடையாது. நம்ம ஒரு ஃபுட் இன்டேக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல 6:30 to காலைல வந்து ஒரு 10 மணி சோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். சோ வேற எதுவுமே கிடையாது. சோ அதனாலதான் இதை நான் வந்து சொல்றதே. நம்ம பண்றது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நைட் டின்னர் இயர்லியரா முடிச்சிடணும். அந்த 16 மணி நேரம் ஒரு ரெஸ்ட் கொடுத்து நம்ம காலைல சாப்பிடுறோம். சோ இதுதான் வந்து ஓகேவா சரிங்களா, பாத்துக்கோங்க. மில்க் சாப்பிட்டா வெயிட் வந்து கூடுமா? கண்டிப்பா நான் தான் மில்க் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எதுக்காக அப்படின்னா மில்க்ல கலோரிஸ் வந்து அதிகம். இப்ப அதுல புரோட்டீன் இருக்கு அப்படின்னீங்கன்னா கலோரிஸ் கம்மியா இருக்க நிறைய புரோட்டீன்ஸ் வந்து நமக்கு இருக்குது அதை விட பெஸ்டா. அப்போ அதுதானே நமக்கு முக்கியம். இப்ப இதுல மில்க நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதுல ஃபேட்டும் இருக்குது. சோ அதனாலதான் நம்ம வந்து அதே மாதிரி வேர்க்கடலையும் நம்ம ஏன் அளவா எடுத்துக்கணும், அதுல புரோட்டீன் இருக்கு ஆனா ஃபேட்டும் இருக்கு. சோ அதனாலதான் அளவு எடுத்துக்கணும். சோ இதுதான் கான்செப்ட். சோ அதை வந்து குழப்பிக்காதீங்க. சோ அதனாலதான் மில்க் நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்றது. சோ கொஞ்சம் புரிஞ்சு அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிங்க. வித்தவுட் சுகர் தாங்க. நீங்க நாட்டு சக்கரை சாப்பிடுறேன் இந்த சாப்பிடுறேன், கண்டிப்பா எந்த வகையான சுகருமே இருக்க வேண்டாம். மேக்சிமம் ஃப்ரூட்ஸ்லயே அதிகமா இனிப்பு இருக்குன்னா அதை கூட சாப்பிடவே கூடாதுங்க. சோ அதுதான் சரிங்களா. கிரேப்ஸ் வந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அளவா நம்ம எப்பயுமே சாப்பிடுறோம்ல. மிக்ஸ்டா ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க அவ்வளவுதான். ஸ்வீட் கார்ன் சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா நான் சாப்பிடலாம், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அதுதான் எல்லாமே அளவா எடுக்கிறோம். ஹெல்தியான ஒரு விஷயத்த நம்ம அளவா எடுக்கிறோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பார்லி அரிசி இட்லி தோசை மாவு வந்து பண்ணி போட்டிருந்தேன். அது வந்து வெயிட் லாஸ் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ஒயிட் ரைஸ் சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுல நார்ச்சத்து எல்லாமே அதிகமா இருக்கும். எல்லாமே புரோட்டீனும் இதெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம உளுந்து எல்லாமே. ஆனா அதுல கேட்டாங்க ஒரு சிஸ்டர், இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? நீங்க எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. வெயிட் லாஸ்னா என்ன, சத்தானதா நம்ம சாப்பிடுறோம், அத அளவா சாப்பிடுறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது சரிங்களா. அப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதனால பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து நம்ம பாடி இப்ப நம்ம ஒல்லி ஆகுறோம்னா தேவையில்லாத கொழுப்பு தானே நமக்கு கரைக்குது சரிங்களா. இல்லாட்டி நம்ம வந்து தேஞ்சு போக விடலையே. நம்ம வந்து தேவையில்லாத கொழுப்பு தான் கரைக்கும். புரியுதுங்களா. நம்ம நல்ல உணவுன்றது சோ இது ஒரு நல்ல ஒரு சாப்பாடு அப்படிங்கும் போது உங்க குழந்தைங்களுக்கு நல்லதுதான் சரிங்களா. சோ அதனால நீங்க கவலைப்பட வேணாம். எதையும் போட்டு குழப்பிக்கிறாதீங்க. அளவா நம்ம நல்ல விஷயத்த அளவா சாப்பிட்டு குறைக்கிறோம். அது வந்து நம்மளோட
ஃபேட்டை கொள்ளுது சரிங்களா. சோ அதுதான் மத்தபடி இது. அப்ப இது வந்து வெயிட் லாஸ் தான். கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி நான் குடிக்கிறதுனால நான் ஃபீட் பண்றேன் அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தைக்கு வந்து அவங்களும் ஒல்லி ஆயிடுவாங்களா அப்படிலாம் கேக்குறீங்க. அப்படி கிடையாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. நமக்கிட்டதான் தேவையில்லாத அந்த ஒரு அன்வான்ட் கெட்ட கொழுப்பு இருக்குது. சோ அதுதான் நமக்கு குறையும், அவங்களுக்கு எதுவும் ஆகாது. இது ஹெல்தியான ஒரு விஷயம். சோ எதையுமே ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க 2 பேத்துக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.80 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு சுடு தண்ணி ஊற்றி ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன் நான். ஸோ வெதுப்பாக வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலை பிரேக்ஃபாஸ்ட் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் வந்து லீவு. ஸோ பிரெட் ஆம்லேட் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கிற முட்டையை போய் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா சாப்பரில் வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயத்தையும் நல்லா சாப் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் முட்டை போட்டு உப்பு போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்லேட் சரிங்களா. ஆயில் வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சைட் பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இங்கிட்டு வந்து காஃபியும் போட்டுக்கிட்டேன். எல்லாருக்குமே கொடுத்தாச்சு சாப்பாடு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையில செஞ்ச 2 பிரெட்டை நல்லா பிளைனாக தான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 முட்டை சேர்ந்து ஆம்லெட் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறமா அம்மாச்சிக்கு வந்து அப்போ தான் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், வேலையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆயாச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வேலைகள் பண்ணணும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி எல்லாமே போட்டு கொடுப்போம் இல்லையா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு காஃபி வந்து போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க 4 பேர் வந்து வெளில கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் ஹேர் கட் பண்ணிவிட்டு எனக்கும் வந்து த்ரெட்டிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தோம். ஸோ லைட்டாக வெயில் போட்டுச்சுங்க, அந்த மாதிரி தான். கவனுக்கு வந்து அழகாக வந்து முடி வெட்டியாச்சு. தருண் வந்து சிரிச்சுட்டே இருந்தான், கூசுதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெட்டி கடை இருந்துச்சு, அதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அவங்க வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். அப்படியே நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே வந்து வீட்டுக்கு வந்து வரலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வர்ற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடை இருந்தது. சரி ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடலாம் அப்படின்ட்டு. இங்கே நல்லா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குங்க. நல்லா வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் அதிகமாகவும் சாப்பிடுவாங்க, ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா இருக்கும். ஸோ எல்லா பழத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் வந்து பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் இங்கேருந்து கேட்டிருந்தாங்க, வாங்கி கொடுக்கல. ஸோ அப்புறம் வந்து வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருக்கும், அங்கிட்டு வந்து திருப்பி ஒரு ரவுண்ட் அடித்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்தா இங்கே பாருங்களேன், ஐஸ்கிரீம் அவங்க அப்பா பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்களாம் அதை சாப்பிடுங்க, எங்களுக்கு தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி வச்சுட்டு இருந்தேன். என்னென்ன வாங்கணும்னா பப்பாளி, அதுக்கப்புறம் அவகேடோ, அப்புறம் ப்ளம்ஸ் பழம், திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கியிருந்தோம். சரி நம்ம ஒரு மிட் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளும் கொஞ்சம் திராட்சையும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைத்தில் எடுத்துகிட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி அரிசியை கலைஞ்சி லைட்டாக ஊற வச்சிடலான்ட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா நான் எடுத்து குக்கரில் ஏற்றிட்டேன், வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே வந்திருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குக்கரும் இங்கிட்டு வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி செஃப் மாஸ்டர் செஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடையில் போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதுதான் ரொம்ப நாள் சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அதனால் வாங்கியாச்சு. சரி இங்கிட்ட வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக வந்து ஒரு இது பாஸ்கெட்டில் போட்டு அழகாக வந்து நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்களேன். ஹஸ்பண்டும் நானும் தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம். சரி அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகலான்னு பார்த்தா உள்ளே இருக்க தயிர் பாக்கெட் டபக்குன்னு விழுகுதுங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. என்னடா அதுன்ட்டு அப்புறம் அதையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மாடியில் போயிட்டு துணி எல்லாம் மிஷினில் போட்டுடலான்னு போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த தாங்க குட்டி குட்டி ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணியே இருக்குங்க, சூப்பராக ரெடி டு யூஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சமைக்க நான் வந்து பூண்டு உரிச்சு கொடுக்குறது அந்த வேலைகள் வந்து எடுபுடி வேலைகள் வந்து பண்ணிட்டு இருந்தேன்.
அந்த கேப்ல இவங்கள பாருங்களேன், 2 பேரும் கிச்சனுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தருண் வந்தாரு, அவரை கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு சமைச்சாங்க. அப்புறமா கவனை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேருக்கும் சண்டையாயிருச்சு, 2 பேரையும் தூக்கி வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பசங்களை வச்சுட்டு இப்படிதான் ஃபேமிலியா வந்து இன்னைக்கு என்னமோ விளாண்டுக்கிட்டே குக்கிங் பண்ண மாதிரி வந்து இருந்துச்சு. நல்லா வந்து பாருங்களேன், கலர்ஃபுல்லா நல்லா காரசாரமான ஒரு ப்ரான் தொக்கு. இங்கே பாருங்களேன், நம்மளால ஆட்டத்தை பார்த்தீங்களா, பாட்டு வேற நாங்கள் ப்ளூடூத்தில் போட்டிருந்தோம். அதான் அதுக்கப்புறம் சரி நான் கொஞ்சம் வீடையும் லைட்டாக இது பண்ணிடலாம், அப்படி க்ளீன் பண்ணிடலான்ட்டு பெட்ஷீட்லாம் மாற்றி விட்டுட்டேங்க. ஆமாம், எல்லாத்தையும் மாற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வீடை கூட்டிகிட்டு இருந்தேன் பாருங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவைலாம் இல்லைங்க, அது லிஸ்ட்டே எல்லாம் போயிட்டே இருக்கும். ஏன்னா குழந்தைய வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா பாட்டு ஓடி இருந்துச்சு. நான் விளக்கரமாற வச்சு ஆடிக்கிட்டு இருந்தேன்னா இவரையும் பாருங்களேன் ரியாக்ஷன், அங்கிட்டு இருந்து இவர் ஆடிட்டு இருக்காரு, அங்கே பசங்க அங்கிட்டு இங்கிட்டு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பயங்கரமாக ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், அதுக்கப்புறம் நல்ல சாங் வந்துச்சா ஓடி போய் நாங்கள் 2 பேரும் ஆடிக்கிட்டு இருந்தோம் சேர்ந்து. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு ப்ரான் தொக்கு வந்து மாதிரி ஒரு கிரேவி மாதிரி வந்து பண்ணியாச்சுங்க. கடைசியாக நல்லா பொடியாக கொத்தமல்லி சாப் பண்ணி வந்து போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி மொபைலில் தாங்க பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இடையில ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு இருந்தார். கொஞ்சம் முட்டை இருந்தது, அதையும் கொஞ்சம் ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் கோதுமை ரொட்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், நான் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு, அப்புறம் முட்டை பொரியல் கொஞ்சம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயெல்லாம் நிறைய வச்சு சூப்பராக நான் சாப்பிட்டேன். அவங்க சாதத்தோடு எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, எடிட்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. இந்த சின்ன வாண்டை பாருங்களேன், அவனும் பேக் எடுத்து மாட்டிட்டு நேற்றெல்லாம் தூங்கிட்டான், அதனால் விட்டுட்டு போயிட்டேன். இன்றைக்கி அவனாகவே போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிளம்பிட்டாருங்க. ஸோ அதனால் அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். க்யூட்டாக வந்து பண்ணுறான் அவன், சூப்பராக அழகாக உட்காந்து இன்றைக்கி வந்து படிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணேங்க, பிள்ளைங்களை டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அப்புறம் மாமாவுக்கும் அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி டின்னர் டைம் ஆயிடுச்சு. இன்ட்ரொடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேன், அப்புறம் டின்னர் டைம் ஆயிடுச்சு. ப்ரான் தொக்கே இருந்தது இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஓட்ஸ் களி தான் வந்து பண்ணுறேன். தண்ணி நார்மலாக ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி, அதில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் போட்டு இந்த மாதிரி கிண்டினாலே களி மாதிரி வந்துடும். தேவையான உப்பு போட்டு கிண்டிக்கலாம் நம்ம. ஸோ அந்த ஓட்ஸ் களி, அதுக்கப்புறம் வந்து ப்ரான் தொக்கு வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக நான் நைட் டின்னரை வந்து சாப்பிட்டுட்டேன். நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா, சரிங்களா. ஸோ குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் மற்ற எல்லாருக்குமே சாதம் ப்ரான் தொக்கு அது இதுன்றதெல்லாம் வச்சு ஓட்டியாச்சு இன்றைக்கி டின்னரை, சரிங்களா. கடைசியாக பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சாச்சு. கடைசியாக தண்ணி குடிச்சு தான் இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ 6:30 to 7 சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நல்லா தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டே வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you.